விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது வீடு. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார், கும்பத்தில் இருக்கார். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் அத்தனையும் பார்த்திங்கன்னா பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வீடு வாங்கணும், மனம் வாங்கணும், தோட்டத்தொடவு வாங்கணும், தாயை ஒழுங்காக கவனிக்கணும், இப்படி உங்கள் சுகத்தை நீங்கள் தேடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஏன்னா 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், தாயார். ஸோ 4ஆம் இடத்துல போய் ராசிநாதன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இடம் வாங்குவது போன்ற ஒரு ஈடுபாட்டில் இருப்பீங்க. ஏதாவது ஒரு ஃப்ளாட்டு வாங்கணும், இல்லை வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா? சூப்பரான பலனை தரும். ராசிநாதன் முதல்ல அமக்கலமாக இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்துவார். 8ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ நல்ல லாபத்தையும் தந்தாகணும். தொழிலில் ஒரு திருப்பு முனை கொடுத்தாகணும். தொழிலில் ஒரு ஸ்பீடு இருக்கணும், ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும், ஒரு சம்பாத்தியம் இருக்கணும். அதுவும் 11ஆம் இடத்தை பார்க்குறதால டெஃபினட்டாக லாபமும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை ராசிநாதனுடைய பார்வை. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது குரு வேறு அவர் பங்குக்கு அவர் செய்வார். குரு 6இல் குரு ஊரில் பகை என்று சொன்னாலும் கூட உங்களுக்கு குரு பார்வை 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடத்தை குரு பார்த்ததுன்னு சொன்னாலே சிறப்பு தானே. தொழில் நல்ல ஒரு எலாபரேட்டாக நல்லா சூப்பராக போகும். நல்ல லாபத்தை தேடித்தரும். மனசுக்கு திருப்திகரமாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு, உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் மன நிறைவு இருக்கும். அதிகாரி, மேலதிகாரி, அப்புறம் சக ஊழியர்கள், நிர்வாகம், இதெல்லாம் நல்ல பேர் கிடைக்கும். ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு தவிர கூடுதல் பொறுப்பு அப்படின்ற ஒரு நிலை இருக்கும். சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறதுனா தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை. அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். நல்ல பண வருவாய், பொருள் வருவாய், குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம். 2ஆம் இடம் என்பது குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு, மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். அதில் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழில் நல்லா சிறப்பாக, வாக்கு தொழில், அதாவது ஜோசியராக இருப்பீங்க, வழக்கறிஞராக இருப்பீங்க, ப்ரொஃபஷனலாக டீச்சர்ஸாக இருப்பீங்க, பேராசிரியராக இருப்பீங்க, சொற்பொழிவாளராக இருப்பீங்க, வாட் எவர் மேபி. உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இந்த வாரம் நல்ல ஒரு ஷைன் பண்ணக்கூடிய ஒரு வாரம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு, மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் அர்த்தாஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கு. வருத்தப்படாதீங்க. கைகால் வலி, முட்டு வலி, முதுகு வலி, இந்த ஜாயின்ட் பெயின், அதாவது எலும்பு கூடுற இடம்லாம் மூட்டு வலி இதெல்லாம் வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமைத்திரள்வார், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. சனிக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். 7ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கார். காதல் வயப்படக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். இளஞ்சிட்டுக்களுக்கு, எல்லாருக்கும் இல்லை, உடனே கற்பனை பண்ணுறாதீங்க, எல்லாருக்கும் காதல் வரும். இளஞ்சிட்டுக்கள் காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இருந்தாலும் ராகுவனுடைய பிடியில் இருக்கிறதால காதல் சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா அப்படிங்கிறது வேறு கதை. பட் இருந்தாலும் வெயிட்டுக்கு தெரிஞ்சிடும். அப்படி ஒரு நிலையை இந்த ராகு பகவான் ஏற்படுத்திடுவார். அதனால் மற்றபடி உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையான ஒரு சூழல், வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் ஒரு சிலருக்கு அமையும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் கிடைச்சாலும் சம்பளம் கிடைக்கும், திருப்தி இருக்காது. வேலை பார்த்த திருப்தி உங்களுக்கு இருக்காது.
ஏன் அப்படின்னு சொன்னால் உங்கள் திறமை உங்களுடைய திறமை வெளிப்படணும், பளிச்சிடணும். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்காது. ஏதோ வேலை கிடச்சிது, சீரியல் பண்ணோம், படம் பண்ணோம், காசு பணம் வந்தது அப்படின்னு ஒன்றா சொல்லலாம் மொழிய. இந்த சுக்கிரன் ராகு இணைவு அப்படிங்கிறது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி தரும். ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குமா என்று சொன்னால் ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மற்றபடி வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய காலகட்டம். அவங்களுக்கு சில இடர்பாடுகள் வரலாம், ராகுவினுடைய பிடியில் இருக்கிறதால இன்னல்கள் வரலாம். மற்றபடி குறைவொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். தொழிலில் உங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் வரக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார், அளப்பரிய பலனை தரப்போகிறார். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். பணம் பல வகையில் வரும், ரெட்டிப்பாக வரும். செலவு பண்ணுவீங்க, வீடு வாங்குவீங்க, மனம் வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, இப்படி பிள்ளைகளை கல்விக்காக செலவு பண்ணுவீங்க. சுப செலவுகள் நடக்கும். கண்டிப்பாக சுப செலவு மட்டும்தான் நடக்கும், அசுப செலவுக்கு இங்கே வேலை இல்லை. இருந்தாலும் ராசியை சனி பார்க்கிறார். டென்ஷனாக இருப்பீங்க, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாட்டை எடுக்க மாட்டீங்க. ஏன்னா சனி ராசியை சனி பார்த்தால் ஒரு தெளிவில்லாத சூழல். சிலருக்கு உடம்பு கூட படுத்தும். ஒரு நிலை, ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உடம்பு படுத்தக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்கு இந்த 15ஆம் தேதி சந்திராஷ்டம நாள் வருதுங்க. ஒரு நாள் தான், பட் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். நல்ல இரட்டிப்பு பண வருமானம் கிடைக்கும்.